நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 20, 21ஆம் வசனத்தின் மூலியமாய் தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். 20வது வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லுங்க. ஆமா, இன்றைக்கு தேவன் உங்களுடைய களஞ்சியத்தை நிரப்ப போறாரு. ஆமென். கட்டாயமாய் இதோ உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தின் மத்தியில, உங்களுடைய ஜனத்தார் மத்தியில தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு. நான் உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவேன். ஹல்லேலூயா. களஞ்சியம் என்பது உணவு என்பது பொருள் அல்ல. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, உங்கள் குடும்பங்கள் திருப்தி அடையக்கூடிய ஆசீர்வாதம் என்று பொருள். அதுதான் களஞ்சியம். ஒரு களஞ்சியத்துல ஒருவருக்கான உணவு இருக்காது, அனைவருக்குமான உணவு இருக்கும் இல்லையா? அதுதான் களஞ்சியம் என்று சொல்லுவாங்க. அது போல தேவன் இன்றைக்கு இந்த அதிகாலையில உங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கிறாரு? உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும்படிக்கும். தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? உங்கள் களஞ்சியங்களை நிரம்பும்படிக்காய் ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு தேவன் இல்ல உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்புகிறவர். இதோ நீங்க நினைக்கலாம், நான் தான் வேலைக்கு போகிறேனே, நான் தான் சம்பாதிக்கிறேனே, எனக்கு தேவையானதை நானே பொருளீட்டிக் கொள்கிறேனே, அதற்கு பிறகு எதற்கு தேவன் தனியா வந்து என் களஞ்சியத்தை நிரப்பணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகம் என்ற ஒன்று இருப்பதனால தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. அவர் படைத்த இந்த சிருஷ்டிப்பு இருக்கிறதுனால தான் அதை கொண்டு பொருளீட்டுறீங்க இல்லையா? இது இல்லை என்றால் நம்மளால என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் கவனமா யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு அதிகாலையில சூரியன், நேற்று இரவு மறைந்த சூரியன் அதிகாலையில உதிக்கவில்லை என்றால் இந்த நாடு, இந்த ஜனங்கள், இந்த தேசம், இந்த உலகம் என்னவாகும்? உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? சூரியன், மறைந்த சூரியன் நேற்று இரவு உதிக்கவில்லை என்றால், ஒரு நிமிஷம் காற்று அடிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. சுவாசிக்க முடியுமா உங்களால? காற்று நின்று போயிருச்சு, மரங்கள் அசைவது நின்று போயிருச்சு, வளிமண்டலத்துல அந்த கேஸஸ் எல்லாம் இல்லாம போயிருச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்ன ஆகும்னு சொல்லி. அப்போ இந்த உலகத்துல தண்ணீர் எல்லாம் வேப்பர் ஆயிருச்சு. கடல்ல இருந்து தண்ணீர் எல்லாமே வேப்பர் ஆயிருச்சு. ஒரு சொட்டு தண்ணி இல்ல. உங்களால பொருளீட்ட முடியுமா? நம்மளுடைய சக்திக்கு மீறின ஒரு காரியம் உண்டு. அதனோட நம்ம தாழ்மையா இருக்கணுமே ஒழிய போட்டி போடக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் அதோட போட்டி போடக்கூடாது. என்றைக்குமே அவரிடத்துல என்ன செய்யணுமா? நம்மை விட பெரியவர் ஒரு உண்டு, இந்த சிருஷ்டிப்புக்கு அதிகாரி ஒருவர் உண்டு. அவரிடத்துல என்றைக்கும் நாம மனத்தாழ்மையா இருக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா செய்யறார்? உன் களஞ்சியங்களை நிரப்புகிறார். அப்போ அதை நிரப்பும் படிக்கும் என்று சொல்லி ஒரு 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 காரியத்தை நீட்டித்து கொண்டு போறாரு. அப்ப களஞ்சியங்களை நிரப்பும் படிக்கும் என்று சொல்லி நீட்டித்து போறாரு. அப்ப நிரம்பணும்னா என்னவாகணும், என்ன செய்யணும் என்று சொல்றாரு. என்ன தெரியுமா செய்யணும்? அடுத்த வசனம் 21வது வசனத்தை சொல்றாரு, அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான என் ஜனங்களே, சகோதரரே, சகோதரிகளே, தேவன் நடத்துகிற பாதை எப்படிப்பட்டது தெரியுமா? நீதியின் பாதை. அந்த நீதியின் பாதையில பிரச்சனைகள் இருக்கலாம், காயங்கள் ஏற்படலாம், அவமானமும் நிந்தையும். இதோ உங்களை பிடிக்காதவர்களாய் அநேகர் மாறிவிடலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை என்றைக்கும் உங்களோடு இருக்கும். அவர் உங்களுடைய களஞ்சியங்களை நிறைவாய் வைத்திருப்பார்.